நீங்க பதட்டப்படாம பொறுமையா பேசுங்க சார். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்ததும் நீ நானும் ஒண்ணு சேர விடாம பண்றாங்க. யாரு சார்? யார் அப்படி பண்ணா? தெரியல சக்தி. நம்ம ரெண்டு பேரையும் வாழ விடாம பண்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. என்ன கடத்திட்டு வந்து அன்பழகன் தான் கட்டி போட்டிருக்காங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? சிவா சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது வந்துருவேன் சிவா சார், நீங்க கவலைப்படாதீங்க. சக்தி சக்தி, எனக்கு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொண்டாலும் கொண்டுருவாங்க சக்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடையாவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் சக்தி. சக்தி, என்ன மன்னிச்சிரு சக்தி. சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க சிவா சார். இல்ல சக்தி, நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வந்து கடைசியா ஒரு தடவையாவது உன் முகத்தை பார்க்கணும் சக்தி. தயவு செஞ்சு வந்துரு சக்தி. ஹலோ ஹலோ சிவா சார், ஹலோ. கடவுளே, சிவா சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அளவுக்கு மீறின சந்தோஷத்தையும் அளவுக்கு மீறின கஷ்டத்தையும் ஒரே நேரத்துல கொடுக்கறியே. எங்க அம்மாவை தான் நான் இழந்துட்டேன். இப்போதைக்கு இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவு அது என்னோட சிவா சார் தான். அதனால நான் என் சிவா சாருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சிவா சார் சொன்ன இடத்துக்கு உடனே போகணும் போகணும். சிவா சார், சிவா சார், சிவா சார், சிவா சார், எங்க இருக்கீங்க? சிவா சார், எங்க இருக்கீங்க? சிவா சார், சிவா சார், சிவா சார், சிவா சார், சிவா சார், சிவா சார், எந்திரிங்க சிவா சார். சிவா சார், என்ன பாருங்க, நான் சக்தி வந்திருக்கேன். சிவா சார், எழுந்திருங்க சிவா சார். சிவா சார், எழுந்திருங்க, நான் சக்தி வந்திருக்கேன். சிவா சார், ஐயோ. சிவா சார், சிவா சார், சிவா சார், எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குன்னு நான் நம்பினது உங்களை மட்டும் தான் சிவா சார். இப்ப நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்களே சிவா சார். இப்படி எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே என்னை விட்டு போறதுக்கு பேசாம அந்த கடவுள் என்ன சாகடிச்சிடலாம்ல. சிவா சார், எழுந்திருங்க சிவா சார். சிவா சார், எழுந்திருங்க சிவா சார். சிவா சார், எழுந்திருங்க. சிவா சார், சிவா சார், எழுந்திருங்க சிவா சார். நான் இவ்வளவு தூரம் புலம்புறது உங்க காதுல விழலையா? சிவா சார், நீங்க மட்டும் இப்ப எழுந்திருக்கலன்னா இதே இடத்துல நானும் சத்துறேன். சிவா சார், என்னால முடியல. எந்திரிங்க சிவா சார், எந்திரிங்க சிவா சார். சிவா சார், ஐயோ ஐயோ. சிவா சார், எழுந்திருங்க. சிவா சார், உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னீங்களே சார், எந்திரிங்க. பேசாம நம்ம யார் கண்ணிலையும் படாம எங்கேயாச்சும் போய் நிம்மதியா வாழலாம். எந்திரிங்க சார்.
ஆனா தயவு செஞ்சு என்னை ஏமாத்திட்டு போயிடாதீங்க சிவா சார். தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராதீங்க சிவா சார். ப்ளீஸ் சிவா சார். சிவா சார், யாராச்சும் இருக்கீங்களா? தயவு செஞ்சு எனக்கு வந்து உதவி செய்யுங்க. என் வீட்டுக்காரரை யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க. யாராச்சும் இருந்தா வாங்க. யாராச்சும் இருக்கீங்களா? ஐயோ சிவா சார், சிவா சார், சிவா சார் எழுந்துருங்க. நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே. ஐயோ சிவா சார், சிவா சார் எழுந்துருங்க. சிவா சார், என்னோட வாழ்க்கையில என்னென்ன கொடுமை எல்லாம் அனுபவிக்க போறனோ அதை என் கண்ணால பார்க்கணுமா? சிவா சார், ஆமா ஆமா, சிவா சாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. சிவா சார், சிவா சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. சிவா சார் எந்திரிங்க. சிவா சார் எந்திரிங்க. ஐயோ. இப்ப வரைக்கும் மத்த காம்படிட்டர்ஸ் எல்லாமே நம்மள பார்த்து பயப்படுற விஷயமும் ஆச்சரியப்படுற விஷயமும் நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டியை பார்த்து மட்டும்தான். அதனால குவாலிட்டியில மட்டும் நான் எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இன்னொரு டைம் ரீசன் சொல்லும்போது ப்ராப்பரா கிராஸ் செக் பண்ணிட்டு வேலிடான ரீசனை சொல்லுங்க. ஒரு மிஸ்டேக்கை சரி பண்றதுக்கு நாம குவெஸ்டின் கேட்டோம்னா அந்த தப்பை மூடி மறைக்கிறதுக்கு 1008 ரீசன்ஸ் அவங்க சொல்றாங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. சக்தி எதுக்காக இப்ப ஃபோன் பண்றா? எப்பவுமே கூப்பிடாத சக்தி இப்ப கூப்பிடுறான்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். முதல்ல கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேளு ருத்ரா. சொல்லு சக்தி. ஆமா 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 ஆமா, நீங்க சீக்கிரம் இங்க கிளம்பி வாங்கம்மா. அம்மா ப்ளீஸ். சக்தி, நீ என்ன சொல்ல வர? எங்க கிளம்பி வர சொல்ற? தலைக்கால் புரியாம ஏன் இப்படி எதையோ உளறிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஆமா ஆமா, அது வந்து சக்தி, நீ ஏன் இப்ப அழற? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? புதுசா இன்னைக்கு என்ன நாடகம் போட ஆரம்பிச்சிருக்காளோ? இவளால யாருக்காவது நிம்மதி இருக்கா? ஆமா ஆமா, சிவா சார், சிவா சார் யாரோ கத்தியால குத்திட்டாங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. என்ன சக்தி சொல்ற? ஆமாமா, இங்க அன்பு நகர்ல சிவா சார் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. நீங்க சீக்கிரம் வாங்கம்மா. நான் எவ்வளவு சத்தம் போட்டு சிவா சார் எந்திரிக்க சொன்னாலும் எழுந்திருக்காம அப்படியே கிடக்குறாரு. அப்புறம் சிவா சாருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுமா. ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் அவரோட ஒய்ஃப்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. யாரோ அவரை கத்தியால குத்திட்டாருன்னு சிவா சார் தான் எனக்கு போன் போட்டு நீங்க வர சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா சிவா சார் கத்தியால குத்தப்பட்டு கிடக்குறாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஏதாவது பண்ணுங்கம்மா. தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருங்கம்மா. ருத்ரா, என்னாச்சு? சக்தி அப்படி போன்ல என்ன சொன்னா? ருத்ரா, அவ அப்படி என்ன சொன்னான்னு நீ இவ்ளோ ஷாக் ஆகி நிக்கிற? மம்மி, வாட் ஹேப்பன்? ஏன் பதில் எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கீங்க? ருத்ரா, என்னாச்சு உனக்கு? நாங்க இத்தனை பேர் வந்து உங்ககிட்ட என்னாச்சுன்னு மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ பதில் எதுவும் பேசாம ஏதோ யோசனையிலே நின்னுட்டு இருக்க. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு ருத்ரா. அப்படி சக்தி போன்ல உங்ககிட்ட என்னதான் சொன்னா? யாரோ சிவாவை கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்றா. ருத்ரா, என்ன சொல்ற நீ? சிவா
பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு கத்தியால குத்திட்டாங்களா? நம்ம சிவாவை கத்தியால குத்துற அளவுக்கு அவனுக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்ல ருத்ரா. சக்தி சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு ஒண்ணுமே புரியல எனக்கு இப்போ. எனக்கும் அப்படிதான் தோணுது அண்ணி. ஆனா அவ சொன்னது அப்படியே நாம நம்பலனாலும் நம்ம மனசுக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கே. மம்மி சொல்ற மாதிரி எனக்கும் அப்படிதான் இருக்கு. நமக்குள்ள இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறத விட சக்தி சொன்னது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்றதை விட பேசாம ருத்ரா நீ சிவா நம்பருக்கு கால் பண்ணி பாரு. மச்சான் சொல்ற மாதிரி நீ சிவாக்கே போன் போடுறதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. சிவா நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்கு. ருத்ரா மறுபடியும் ட்ரை பண்ண. நாட் ரீச்சபிள்னு தான் வருது. எனக்கு ரொம்ப பதட்டமாவும் டென்ஷனாவும் இருக்குங்க. மம்மி நீங்க பேனிக் ஆகாதீங்க. நானும் சிவாவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன். பண்ணு. நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, நாம எல்லாரும் இங்க நின்னு பேசாம சக்தி சொன்ன இடத்துக்கு நாமலாம் போய் பார்க்கலாம். அப்பதான் உண்மையிலேயே நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும். ஆமா எனக்கும் அதான் சரின்னு தோணுது. நாம அங்க போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ருத்ரா நீ நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவரையும் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடுறியா? சக்தி 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 சிவாவுக்கு என்னாச்சு சொல்லு. சிவா சார், அழறது நிறுத்துமா. சிவாவுக்கு என்னாச்சு சொல்லு. சிவா சாருக்கு ரத்தம். எழுப்புங்க அவளை. எந்திரினி. சிவா எங்க? அதோ அங்கதாம்மா கிடக்குறாரு. வாங்க. வாமா. அம்மா அங்கதாம்மா இருக்காரு. வாங்கம்மா வாங்க. இதோ இங்கதாம்மா கிடக்குறாரு. இதோ சிவா சார பாருங்கம்மா, பாருங்கம்மா. சக்தி அங்க யாருமே இல்ல. சிவா சார், சிவா சார். சிவா சார், அம்மா சக்தி கிடந்தாரு. என் கண்ணால பார்த்தேன். சக்தி நிறுத்து. என்ன ஆச்சு உனக்கு? சிவா இல்லையே இங்க. அம்மா சிவா சார் இங்கதாம்மா கிடந்தாரு. சிவா சார் இங்கதான் கத்தியால குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல இருந்தாரு. என் கைய பாருங்க, என் கைய பாருங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. இங்கதாம்மா கிடந்தாரு. சிவா சார் பேச்சு முச்சு இல்லாம இருந்தாருமா. ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் உன்னோட டிராமாவை? ஏய், உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாங்களும் போனா போகுதேன்னு பொறுமையா போனா நாளுக்கு நாள் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இவ என்ன சொன்னாலும் மதிச்சு அதை எல்லாரும் நாம காது கொடுத்து கேக்குறோம்ல, அதனாலதான் நாளுக்கு நாள் ஜோக்கர் ஆக்கிட்டு இருக்கா. என்னாச்சு சக்தி உனக்கு? எல்லாரும் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் இத்தனை நாள் வரைக்கும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல உன்னை மீறி எதுவும் தெரியாம பண்றியான்னு எனக்கு ஒண்ணும் புரியல சக்தி. இல்லைங்கய்யா, இறந்து போன என் அம்மா மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைங்கய்யா.
சிவா சார் இங்கதான் கிடந்தாரு. என் கைய கூட பாருங்க, பாருங்க. ஏ சிவா சார் உடம்புல இருந்து வெளியேறின ரத்தம் என் கை முழுக்க இருக்கு. இந்த இடத்துல தான் நான் பார்த்தேம்மா. எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்கம்மா, என்ன நம்புங்க. எங்கேயோ இருந்து சாயத்தை பூசிட்டு வந்து ரத்தம் கித்தன்னு உளறிட்டு இருக்கியா நீ? எனக்கு என்னவோ சக்தி போய் சொல்ற மாதிரி தெரியல. சக்தி சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, பாத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பைத்தியக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி வாய் திறந்து பேசுனீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்க அசிங்கமா பேச வேண்டி வரும். அவது பைத்தியம் தலைக்கு முத்தி போய் என்னென்ன கர்மம் எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி தொலைச்சிட்டு இருக்கா. இதுல நீங்க என்னடானா அவ சொல்றதுல உண்மை இருக்கு, சத்தியம் இருக்குன்னு சொல்லி ஏத்தி விடலான்னு பாக்குறீங்களா? அண்ணி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? அவ ஏதோ சொல்ல வரா, அது என்னன்னு முழுசா கேப்போம், இருங்க. இவ பாதி சொன்னதுக்கே நாம எல்லாரும் இங்க வந்து நிக்கிறோம். இன்னும் இங்கே நின்னு இவ சொல்ற எல்லாத்தையும் முழுசா நாம கேட்டு முடிச்சோன்னு வையேன், அப்புறம் நாம எல்லாருமே மென்டல் ஆகி ஆளுக்கு ஒரு கத்திய கையில எடுத்துக்கிட்டு நம்மள நாமளே குத்திக்கிட்டு இங்கே செத்து கிடக்க வேண்டியதான். ருத்ராமா, நான் சொல்றத நீங்க ஒருத்தர் நம்பினா போதுமா? நான் சொல்றத மட்டும் இப்ப நீங்களும் நம்பலன்னா உண்மையிலே எனக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுமா? சக்தி, நீ ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல இருக்க. நீ சொல்ற எதுவுமே உண்மையும் இல்ல, நம்புற மாதிரியும் இல்ல. என்ன சக்தி? ருத்ரா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கெல்லாம் நீ போய் பதில் சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு உனக்கு கம்பெனில கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குல்ல, அந்த வேலையை போய் பார்க்காம இவ பேச்ச கேட்டு நீ இங்க வந்த பாத்தியா? அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தல, அதான் அவ இன்னும் டிராமா பண்ணிட்டு இருக்கா. நீயும் அது உண்மையா இருக்குமோன்னு நினைச்சு அந்த டிராமாக்கு தாளம் போட்டுட்டு இருக்க. ஆமாமா, இவ சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சு நாம இங்க வந்திருக்கவே கூடாது. இவ சொல்றது உண்மையாவே இருந்தா சிவாவை யாராவது கத்தியால குத்திருந்தா சிவா இங்க தானே இருந்திருக்கணும். இப்ப சிவா எங்க மம்மி? நாமளும் தானே வீட்டுல சிவாவுக்கு ட்ரை பண்ணோம், ஆனா நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அதனாலதான் நானும் டென்ஷன் ஆகி இவ பேச்ச நம்பி இங்க வந்துட்டேன். சிவா எங்கேயாவது சிக்னல் இல்லாத இடத்துல இருக்க போறான். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவனே கால் பண்ண போறான். அதை விட்டுட்டு இவ சொல்றான்னு நீயும் டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆக்கி எதுக்கு இதெல்லாம்? அன்னைக்கு அப்படிதான் வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப கையில கத்தி எடுத்துக்கிட்டு யாரோ ஒரு பொம்பளை ஒன்ன கொலை பண்ண வரான்னு பெரிய டிராமா பண்ணா. இப்போ என்னடானா அதே மாதிரி சிவாவை யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் இங்க வர வச்சு இவளோட ஆக்டிங்க இப்ப வரைக்கும் எதை பத்தி யோசிக்காம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கா. சிவா சார், இங்க இருந்த சிவா சார் எங்க போனாரு? சிவா சார் எங்க போனாரு? ஒண்ணும் புரியலையே. என்ன மம்மி, என்ன பிரச்சனை? என்ன எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? இப்போ உனக்கு எல்லாத்தையும் வெலாவரியா சொல்றதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, இங்க யாருக்கும் பொறுமையும் இல்ல. முதல்ல உங்க அண்ணன் சிவாக்கு கால் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளு. அண்ணனுக்கு கால் பண்ணி ஒரு 1/2 hourல வர சொல்லி நீங்களே பண்ணிருக்கலாமே மம்மி. டேய், முதல்ல சொன்னதை செய்டா, கேள்வி மேல கேள்வி கேட்காத. அண்ணன் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டா நான் என்ன மம்மி சொல்றது? இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஏன் சந்தோஷ் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க? இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி இங்க வானேன்னு சிவா கிட்ட சொல்லி உடனே இங்க வர சொல்லு. இந்துமா, முதல்ல நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணலாம். என்னங்க பேசுறீங்க? இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி நிதானமா ஹேண்டில் பண்றது? சந்தோஷ், நீ சிவாவுக்கு ஃபோன் போடு. அவன் ஃபோன் அட்டென்ட் பண்ணானா என்கிட்ட ஃபோனை கொடு. சரி. முதல்லலாம் இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்துவும் அனிதாவும் உட்கார்ந்து பிளான் போட்டு பண்ணுவாளுங்க. இப்போ இப்படி அல்வா சாப்பிடுற மாதிரி டெய்லி பிரச்சனை மேல பிரச்சனை வந்தா சும்மாவா விடுவாளுங்க? இப்பெல்லாம் இந்த வீட்ல என்ன நடக்குது, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அத போன் நாட் ரீச்சபிள்னு வருது. சரி,
நான் சிவாவுக்கு ட்ரை பண்றேன். மம்மி, சிவாவுக்கு லைன் கிடைக்குது. சொல்லு அனி. நான் டிரைவிங்ல இருக்கேன். ஏதாவது அர்ஜென்ட்டா? சிவா, முதல்ல காரை ஓரமா நிறுத்திட்டு அதுக்கப்புறமா பேசு. சரி, ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு அனி. ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? சிவா, நீ இப்போ எங்க இருக்க? ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே அடுத்த நாள் அவனோட கல்யாணங்கிறனால அதையும் அட்டென்ட் பண்ணிட்டு வரலான்னு பெங்களூர் கிளம்பி போயிட்டு இருக்கேன். என்னது, பெங்களூர் போயிட்டு இருக்கியா? அனிதா போனை கொடு. சிவா, இப்ப நீ கரெக்டா எங்க இருக்க? அத்தை, இப்போ நான் சென்னையில தான் இருக்கேன். ஜஸ்ட் நோ கிளம்பி இப்பதான் புதுமல்லி பைபாஸ்ல போயிட்டு இருக்கேன். என்னாச்சு அத்தை? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, இங்க உன்னை வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. என்ன வச்சு ப்ராப்ளமா? அத்தை, என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சிவா, எல்லாத்தையும் என்னால போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. சந்தோஷ் உனக்கு இப்போ ஒரு லொகேஷன் ஷேர் பண்ணுவான். ஏன் எதுக்குன்னு கேட்காம முதல்ல இங்க வந்து சேரு. நாங்க எல்லாருமே இங்க தான் இருக்கோம். சீக்கிரம் வா. அத்தை, நான் சந்தோஷ், அத்தை. உடனே இந்த லொகேஷனை சிவாவுக்கு ஷேர் பண்ணு. சரி அத்தை. அனுப்பிட்டேன் அத்தை.